ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட மோலிஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே குட்டி போட்டு வச்சிருக்கு. இப்போ அந்த குட்டியெல்லாம் வந்து பெருசா இருக்கு. ஆக்சுவலாக ஜஸ்ட் 5 rupees நான் வாங்கின மோலி தான் இது எல்லாமே. பாருங்க, கிட்ட வந்தீங்கன்னா தெரியும். நம்ம லாஸ்ட் டூர்லேயே நம்ம பார்த்துருப்போம். இந்த மோலிஸ் எல்லாமே வந்து நான் 5 rupeesக்கு தான் வாங்கினேன். இங்கே சீப்பாக ஒரு கடையில் வந்து கிடைக்கும். இப்போ அது போட்ட பேபிஸ் எல்லாம் வந்து நல்லா பெருசாக இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம வெளியே எடுத்து எப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதில் கிளியராக தெரியாது. ஸோ நான் வந்து வெளியே எடுத்து வெளிச்சத்தில் நல்லா காட்டுறேன். நம்ம இந்த பேபிஸ் எல்லாம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே பாருங்கள். அங்கே ஆக்சுவலாக வந்து இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஷையாக இருக்குது. அதான் கல்லுக்கடையில் போயிருக்கு. அதெல்லாமே வந்து சாக்லேட். இது நம்மளோட சின்ன குட்டி வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். வீட்டில் வந்து ஆக்சுவலாக இப்படி தனியாக நம்ம டேங்க்கில் போட்டு வளர்த்தணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் எல்லாம் கிடைக்கும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட். ஆக்சுவலாக சின்ன பேபியிலேருந்து நம்மக்கிட்ட வளர்ந்துட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டேன்னா தனியாக டேங்க்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஏரியேஷன் வாட்டர், அந்த வாட்டர் வந்து பபிள் எல்லாம் கனெக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துட்டு ஃபுட் எல்லாமே வந்து நான் சின்ன பொடி மாதிரி தான் நான் போடுவேன். பொடியாக போட்டதுக்கப்புறம் அது கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பேபிஸ் எல்லாம் நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் மோலி இருக்குது, அப்புறம் ஒரே ஒரு ஆரஞ்சு, தென் சாக்லேட் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்சு, ஒயிட்டு, சாக்லேட்டு. இங்கே சின்னதெல்லாம் இருக்கும் பாருங்கள். செடி நகர்த்தி காட்டுறேன், தெரியுது பாருங்கள். ஓகே, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது வந்து ஆக்சுவலாக பபிள் மோலியும் சாக்லேட்டும் மிக்சிங்கு. இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஆரஞ்சு ஒயிட்டு மிக்சிங்கு. இது எல்லாமே ஒயிட்டு. இன்னும் பெருசாக தெரியும். நம்ம ஒவ்வொரு தடவை டேங்கை க்ளீன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 வந்து நமக்கு குட்டி கிடைக்கும். அதில் கண்டிப்பாக ஒரு 4 குட்டி வந்து நமக்கு க்ரோத் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து சண்டை போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய குட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன மீனெல்லாம் வந்து பெருசாக வளருது. நமக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் இதில் இருக்கிற பெருசெல்லாம் வந்து நம்மளோட பெரிய டேங்குக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ண போகிறோங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அவ்வளோதான். பை.